நாளிலே நாம் மே மாத வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு த ரெவலேஷன் ஆஃப் த லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்களை குறித்த வெளிப்பாடு. மத்தேயு 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவாலயம்னா கட்டடம் பெருசில்லை. தேவாலயம்னா நீங்களே தேவனுடைய ஆலயம். கட்டடம் இருக்கும், கட்டடம் போகும். இதை பெருமையாக என்ன செய்ய. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார். 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே உலகத்தின் முடிவு எப்பொழுது நடக்கும் என்று ஆண்டவர். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கை. ஆகவே கடைசி காலம், உலகத்தின் முடிவு அடையாளம் என்ன என்று கேட்கும்போது முதல் காரியம் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒருவனும் உன்னை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி காலத்திலே அநேகர் என்ன வஞ்சிக்க. இன்றைக்கி ஃபோன் எடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்க? ஏமாந்து போயிடாதீங்க. ஏமாந்து அது என்ன காட்டுது? கடைசி காலத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன முதல் காரியம், ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நானே கிறிஸ்து. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கேள்விப்படுறோமா? இன்னைக்கு கலங்காதபடி எச்சரிக்கை. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் நடக்குதா? பஞ்சங்கள் உலகத்தில் இன்றைக்கு நடக்குதா? கொள்ளை நோய் இருக்குதா? பூமி அதிர்ச்சி உண்டாவதா? எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இந்த வேர்டு வேதனை, இங்கிலீஷில் சாரோஸ். ஆல் தீஸ் ஆர் த பிகினிங் ஆஃப் சாரோஸ். அந்த வார்த்தை சாரோஸ் எதை குறிக்குதுன்னா கர்ப்ப வேதனை. கர்ப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ப்ப வேதனை ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்கும்? குழந்தை பிறக்கும். அது அடையாளம். டைம் ஆயிடுச்சு. கர்ப்ப வேதனை ஆரம்பிச்சிட்டாலே என்ன அர்த்தம்? குழந்தை பிறக்கிறதுக்கு நேரம். அதுதான் அந்த அர்த்தம். ஆல் தீஸ் ஆர் த பிகினிங் ஆஃப். இவைகளெல்லாம் வேதனைக்கு. அப்போ வந்துச்சு டைம், முடிவு காலம். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். நீங்கள் கிறிஸ்டியன் சொன்னாலே உங்கள் ஒரு பகை முகம் மாறுதுன்னு வைங்க. அதுதான் கடைசி காலம். என் நாமத்தின எல்லாராலையும்
அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை பகைப்பார்கள். இதெல்லாம் கடைசி. நீங்கள் நம்பினவங்களே உங்களை காட்டி கொடுக்குறாங்கன்னு வைங்க, உங்களை பகைக்கிறாங்கன்னா கடைசி காலம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இது ஒரு கூட்டம் நடக்கும். சில பேருக்கு தீர்க்கதரிசின்னு சொன்னாலே மயக்காட்சி வந்துடுவாங்க. அது உண்மையான தீர்க்கதரிசியாக கள்ள தரிசியாக யோசிக்கணுன்ற எண்ணம் கூட தீர்க்கதரிசின்னொன்னே என்ன ஆகும், அவ்வளோதான், ஃப்ளாட் ஆகிடுவாங்க. அதனால தான் அநேக கள்ள தீர்க்கதை எழுப்பி அநேகரை ஏமாத்திடுவாங்க. இவங்க ஏமாற்றுவாங்க. இது ஒரு கூட்டம். அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு அப்படியே அன்பு ஒரு காலத்தில் அன்பினால் நிறைந்தவர்கள் அப்படியே என்ன செய்யும், அக்கிரமம் மிகுதியாகுது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கணும்? முடிவு பரியந்தம் நிற்க வேண்டும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு எப்போ முடியும்? உலகம் எப்போ முடியும்னா இதுதான். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லாரும் உலகம் எங்கும் சாட்சியாக அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிற மலைகளுக்கு ஓடி போக கிடைச்சு. வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். தப்பிச்சு ஓடுற வழியை பார். இதே போல் எதையும் எடுக்காத. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிளெயின் தீ பிடிச்சிக்கிச்சு. எமர்ஜென்சி லேண்டிங். அந்த எமர்ஜென்சி வெளியே போகிறதுக்கு இதெல்லாம் இறங்கிடுச்சு. எல்லாம் ஓடுங்கன்னா தப்பிச்சு ஓடுங்க, பிளெயினை விட்டு ஓடுங்க. இந்த எமர்ஜென்சி டோர்லாம் திறந்த உடனே ஓடுனா ஒருத்தன் ஃப்ரண்ட்டில் இருந்து என்ன பண்ணுறான், அவன் சூட் கேஸை எடுக்கிறதுக்கு லேட் பண்ணின்னு இருக்கிறான். விட்டுட்டு உயிரை அவன் லேட் பண்ணதில் பின்னால் அநேகர் எரிஞ்சு செத்தாங்க. அநேகருடைய உயிர் அவங்களாம் தப்பிச்சு ஓட முடியும். முன்னாடி நின்று என்ன பண்ணுறான், இப்படின்னு விட்டுட்டு தப்பிச்சு எதையும் எடுக்காத ஓடிடணும். இவன் என்ன முன்னாடி இருக்கிறான். இவன் போனால் தான் பின்னால் இருக்கவங்க வெளியே வர முடியும். ரொம்ப பெருமையாக அதை எடுத்துகிட்டு நடந்து போகிறான்னா பின்னால் அத்தனை பேர் எரிஞ்சு செத்தாங்க. கொஞ்சம் நாள் முன்னாடி நியூஸில் வந்துச்சு. எல்லாருக்கும் பயங்கர கோபம். என்ன யார் இவன், உயிர் தப்ப ஓடுனா இவன் போய் தான் பெட்டி எடுத்துக்கின்னு ரொம்ப பெருமையாக நடந்து போகிறான். ஒன்றால் அங்கே அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க, எரிஞ்சு பற்றிக்குச்சு, பிளெயின் பற்றிக்குச்சு. ஓடுங்கன்னா இவன் பெட்டி எடுத்துன்னு வந்தான். எதுவும் எடுக்காத துணி எடுக்கணும்னு கூட ஓடு. அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்குறவர்களுக்கும் ஐயோ, அவங்க எப்படி ஓட முடியும், எப்படி ஓடுவாங்க? நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவிக்காதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது. இதுவரைக்கும் உலக சரித்திரத்தில் அந்த மாதிரி உபத்திரம் இனிமேலும் வராது. அவ்வளோ பயங்கரமாக அந்நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனாய்களும் தப்பி போவதில்லை. ஒருவர் நாய்களும் தப்பி போகிற நினச்சி பாருங்க.
அத்தனை பேரும், உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் அழிவாங்க. அவ்வளோ பயங்கரம். அந்த நாட்கள் மாத்திரம் குறைக்கப்படலைன்னா ஒருவரும் என்ன செய்ய முடியும்? முழு உலகத்தை அழிக்கக்கூடியது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமும் அந்த நாட்கள் குறைக்கப்படும். இப்போ இன்றைக்கி நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது பாருங்கள், அணு ஆயுதம். அதுக்கு தான் உலக சமாதானத்துக்காக ஜாப் பண்ணும். நியூக்ளியர் அணு ஆயுதம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னு வைங்க. ஒருத்தர் இப்போ தான் ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க, 72 நிமிஷத்துக்குள்ளே 72 நிமிஷம் 72 நிமிஷம்னா என்ன? 1.25 மணி நேரம் கூட இல்லை. 1.25 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ பேர் சாவாங்களாம்? 500 கோடி. 500 கோடி. உலகத்தொகை 800 கோடி. இந்தியாவிலே 145 கோடி தான். அணுகுண்டு பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னு வைங்க, வந்து ஒவ்வொரு தேசத்தில் வந்து விழுந்ததுன்னு வைங்க, 72 நிமிஷத்தில் 500 கோடி சாவு. உயிரோடு இருக்கவங்களாலும் வாழ முடியாது. ஏன்னா அந்த பொல்யூஷன் எல்லாம் எல்லா வித வியாதியும் வரும். தப்பிச்சவங்க கூட வாழவே. அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள். ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்பி கூடுமானால், இதை பாருங்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும், யாரோ ஏமாறுவாங்கன்னு நினைக்காதீங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய். எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஏமாற்றுவாங்களாம்? பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார். ஐயோ இவ்வளோ அற்புதம், இவ்வளோ பெரிய அதிசயம் யார் செய்வார்? கள்ள கிறிஸ்துவம் கள்ள தீர்க்க. இதை காட்டி என்ன செய்வாங்க? ஏமாந்துருவாங்க. அற்புதம், அதிசயம், அடையாளம் இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்து. அதுதான் சொல்கிறேன், ஏற்கனவே உனக்கு சொல்கிறேன், ஏமாந்துடாத, நீ ஏமாறாத, அதுக்கு தான் முன்னதாகவே உனக்கு சொல்லு. ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள், புறப்படாதீங்க. இதோ இந்த ஹோட்டலில் ரூமில் இருக்கிறாருங்க, ஐயா கிட்ட போய் ஜாம் பண்ணிங்க, போகாத. சில பேர் அது ஐயா வந்துட்டாருங்க, ஐயா பட்டணத்துக்கு வந்துட்டார், ஐயா ரூம் போட்டிருக்காருன்னா அதில் போய் ஏமாறுற ஒரு கூட்டம். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதே. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரம். சூரியன் அந்த இருட்டாயிடுச்சுன்னு வைங்க, எப்படி இருக்கும் உலகம்? உலகத்துக்கு வெளிச்சம் தர்றதே சூரியன். சூரியன் அந்தகாரமான உலகம் எப்படி இருக்கும்? சந்திரன் ஒளியை கூடாது. நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகத்தின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்தரங்களும் கண்டு புலம்புவார்கள். ஏன் புலம்புறார்கள்? ஆயத்தமாக இல்லை அவங்க ஆண்டுடைய வருகைக்கு. அவ்வளோதான், டைம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் டைம் கிடையாது. இப்போ டைம் இருக்குது. இன்றைக்கி ஆயத்தப்படலாம். இன்றைக்கி ஆனால் அந்த நாள் வந்த பிறகு வந்துட்டாரு பார்க்குறாங்க, வானத்தில் தெரியுது. நமக்கு காலம், நம்ம ஆயத்தம் இல்லையே, இனி நமக்கு காலம். புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்துடன் அவர் தமது தூதர்களை அனுப்புகிறார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையில் வந்து கூட்டி எல்லா ஆண்டவர் தெரிந்து கொண்டவங்களை அப்படியே கூட்டிகிட்டு வரும் தெய்வ தூதர்கள். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளும். அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று
அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று. இதெல்லாம் பாருங்கள், அடையாளங்களை பாருங்கள். இதை பார்த்தா என்ன அர்த்தம்? வந்து நிற்கிறார். எங்கே நிற்கிறார்? வாசலில் வந்துட்டார். வாசலில் வந்து நிற்கிறார். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியார், பரலோகத்துள்ள தூதர்களும் அறியார்கள். சில பேர் டேட் கொடுத்துன்னு இருப்பாங்க. எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாருங்க, இத்தனாம் தேதி ஆண்டவர் வரார், இவங்களுக்கு வெளிப்படுத்தினாராம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் எப்படியெனில் ஜலப்பிரயாணத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும். எந்த நாள் வரைக்கும்? 120 வருஷம் நோவா எச்சரிக்கிறார். 120 வருஷம் நீதியை பிரசங்கிக்கிறார். காதே கொடுக்கல யாரும், காதே எல்லாம் பார்த்து சிரிச்சிருப்பாங்க. எங்கே மழை கட்டி, எங்கே மழை வருது, ஒன்றும் வரல, இவர் ஏன் கட்டின்னு இருக்கிறார்? பேழையெல்லாம் கட்டி முடிச்சு உள்ளே போகும் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்து எல்லாம் கல்யாணத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். அப்போ இப்போ என்னப்பா நீ நோவா, நீ சும்மா இரு, நீ எல்லாம் கல்யாணத்தில் பிஸியாக இருக்கிறோம், கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணின்னு இருக்கிறோம், பெண்ணு கேட்க போகிறோம், பெண்ணு கொடுக்க போகிறோம், பெண் பார்க்க வந்துன்னு இருக்கிறாங்க, போ நீ போ, அதெல்லாம் நீ மழையும் வரல ஒன்றும் வரல, நீ போ. இங்கே நாங்களே ஒரே பிஸி, வாங்கணும், எவ்வளோ ஷாப்பிங் போகணும், எவ்வளோ இதெல்லாம் சமைக்கணும், விருந்து பண்ணணும், எல்லாம் வராங்க, கல்யாண வீட்டார் வராங்க, எவ்வளோ சாப்பாடெலாம் செய்யணும், நீ போ, இதெல்லாம் பேசின்னு இருக்காது, ஓ நீ போ. யாருக்கும் அதெல்லாம் காது கொடுத்து கேட்க நேரம். ஜல பிரயாணம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராது வந்து அடிச்சின்னு போகுது தண்ணி. இந்த சுனாமி வந்துச்சு பாருங்க, அந்த மாதிரி ஜலம் வந்து எல்லோரையும் வாரி கொண்டு போகுது. அப்படி அது வரைக்கும் எப்படி இருந்தாங்களாம், அப்படியே மனுஷகுமாரம் வர காலத்திலும் நடக்கும். அன்றைக்கி தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், இன்றைக்கும் அதே தான். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படும், ஒருவன் கைவிடும். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டு இருப்பார்கள், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படும். உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகளே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் எப்படி இருங்க? விழித்திருங்கள். இந்த நம்ம சபைக்கு ரொம்ப முக்கியமான வசனம். இந்த நம்ம சபைக்கு ரொம்ப முக்கியமான, ஏன்னா இங்கேருந்து நான் பார்த்துன்னு இருக்கிறேன், நான் இங்கேருந்து என்ன செய்கிறேன், பார்த்துன்னு இருக்கிறேன். 2 பேர் சபையில் இருப்பாங்க, ஒருத்தவங்க போவாங்க, ஒருத்தவங்க இன்னும் எல்லாம் போயிட்ட பிறகு உட்காந்து தூங்கி வந்துன்னு இருப்பாங்க. நல்லா போயாச்சு, எல்லாம் போய் சேர்ந்து இங்கே ஒன்று சும்மா விழுந்து தலை தூங்கி விழுந்துன்னு இருக்கும். என்ன நினச்சின்னு தெரில, மருகம் போயிடுச்சு, எல்லாம் போயிட்டாங்கன்னு கூட தெரில. திருடன் இன்ன ஜாமத்திலே வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டாதென்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகள் மனுஷகுமாரன், அதலால் நீங்களும் ஆயத்தமாக ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன். எஜமான் வரும்பொழுது அப்படி செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரனே தன் ஆஸ்தி எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சரி. அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியோடு புசிக்கவும் குடிக்கவும் தலையிட்டார்.
நாட்கள் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிலும் அவருடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரர்களுடைய அவனுக்கு பங்கை அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். மிக வெளிப்பாக இருக்கும். லூக்கா 21:25-36. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியில் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும். ஜனங்க தத்தளிப்பாங்க. இடுக்கணும் என்ன இப்படி இருக்கு, உலகம் இப்படி இருக்கு, தத்தளிப்பு. சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக கடலில் அப்படியே கொந்தளிக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்து இருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் பார்ப்பாங்க. உலகத்தில் வர ஒவ்வொரு ஆபத்தை கண்டு பயந்து என்ன நடக்குது. இங்கிலீஷில் கிங் ஜேம், மேன்ஸ் ஹார்ட் ஷால் ஃபெயில். ஹார்ட் ஷால் ஃபெயில். ஹார்ட் ஃபெயிலியர்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் நடக்கிறத பார்த்து ஜனங்களுடைய பயம், ஐயோ என்னதுன்ற பயத்தில் இருதயம் அந்த அளவுக்கு இருக்குமா. அந்த அளவுக்கு உலகத்தில் இருக்க தத்தளிப்பும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை, மீதி பேர் மயக்காட்சி விழுவாங்க, இருதயம் தாங்காது. நீங்கள் என்ன செய்யுங்க, உயர்த்தி உங்கள் தலையை உயர்த்தி பாருங்கள், உங்கள் மீட்பு. ஆண்டவர் வந்துட்டார், உனக்கு இன்னி கவலை இல்லை, ஆண்டவர் வந்துட்டார், நீ கவலைப்படாது. அவனுக்கு தான் கவலை. ஆண்டவரை அறியாதவனுக்கு தான், அவனுக்கு இருதயம் தாங்காது. உனக்கோ நீ தலையை நிமிர்ந்து பார், ஏன்னா உனக்கு மீட்பு சமீபம். அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாக என்று, அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, கிட்ட வந்துடுச்சு, கிட்ட என்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு வானமும் பூமியும் ஒழிந்து, என் வார்த்தைகளோ உங்கள் இருதயங்கள் பெரும் தீண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு. சாப்பிட்றது மாத்திரம் இல்லை, உலக லௌகிக கவலைன்னா இந்த கவலை அந்த இது அதே இருதயத்தை ரொப்புச்சுன்னா எப்படி ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்குது. பலவித கவலை, உலக கவலைகள் என்ன செய்யக்கூடாது, ஜாக்கிரதையாக இருங்க. இந்த உலக கவலையே உங்களை கரைப்படுத்தும். பெருந்தீண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளாலும் பாரம் அடையாதபடிக்கு. இதே இருதயத்தை ரொப்பிச்சுன்னு வைங்க, அவங்களால ஆண்டவர் வரைக்கும் ஆயத்தமாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த கவலை இதே ரொப்பின்னு இருக்குது. நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாக நீங்கள் இதே யோசித்துனீங்க. உங்கள் லௌகிக கவலையை யோசித்துன்னு அவர் வரத்துக்கு எங்கே ஆயத்தமாக இருப்பீங்க. திடீர்னு அந்த நாள் வரும். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எப்படி இருங்க, எச்சரிக்கை. ஏன்? பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும், திடீர்னு வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு என்ன பண்ணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்தருங்கள் என்றார். 1 தெசலோனிக்கேயர் 5:1-10. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சம்பவங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இரவில் திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். எப்படி திருடன் வருவது போல சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது
இன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாருக்கும் சமாதானம் சௌக்கியம், எல்லாம் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்றும் சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும். கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவது கர்ப்ப வேதனை முன்னாடியே சொல்லுமா, காலையிலம்மா நான் 2 மணிக்கு வருவேன், யாருக்குன்னா சொல்லியிருக்குதா? குழந்த பிறந்தவங்க பெற்றவங்களுக்கு கர்ப்ப வேதனை வருது, இந்த டைம் நான் வருவேன் யாருக்குன்னா சொல்லியிருக்குதா முன்னாடியே? அவர்கள் தப்பி போவது சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்களா இல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உலர்கள். ஆகையால் இந்த வசனமும் ரொம்ப முக்கியமான வசனம், வீட்டில் மாட்டிக்கோங்க சரியா? வீட்டில் இல்லாட்டி ஆராதனை உட்காந்த உடனே முதல்ல இந்த வசனத்தை வாசித்துக்கோம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுங்க. தூங்கணுன்னா எப்போ தூங்கணும்? ராத்திரியில் தான் தூங்கணும் சரியா? அதுவும் உங்கள் வீட்டில் ராத்திரியில் உங்கள் வீட்டில் என்ன செய்யுங்க? தூங்குங்க. வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்க வாசகத்தை ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொள்ள கடவோம். அது விசுவாசம் நிறைந்தவர்களாக இருக்கணும், அன்பிலே நிறைந்தவர்களாக இருக்கணும். அதுதான் மார்க்க வசம். ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டு இருக்க வேண்டும். தேவன் நம்மை கோபக்கினிக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்படுவதற்கென்று தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்களானோம் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக நீங்கள் செய்து வருகிறபடி ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யணும். எல்லோரும் ஒருத்தர் என்ன செய்யணும்? யாருன்னா துக்கமாக இருந்தாங்க, சோர்ந்து போனாங்க, என்ன செய்யணும்? அவங்கள போய் தேற்றுங்க. ஒருவருக்கு ஒரு என்ன செய்யணும்? பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யும். ஏன்னா எல்லோரும் ஆயத்தப்படணும். ஆண்டவர் வரப்போகிறார். ஒருத்தர் தேற்றுங்க, ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்து எல்லாம் விழித்து ஆயத்தமாக இருங்க. ஏன்னா திருடனை போல் அது வரும், யாருக்கும் தெரியாது எப்போ வராங்க, யாருக்கு திடீர்னு வரும். அந்த ஒரு கன்னியை போல் வரும். அப்படிப்பட்டவரில் நம்மீது வராதபடி நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா அதுக்கப்புறம் டைம் இல்லை. கண் இமைப்பொழுது கண் இமைப்பு மறுரூபமாகும். அப்போ டைம் இருக்குமா ரெடி ஆகிறதுக்கு? கண் இமைப்பொழுது எங்கே இருக்க டைம்? ஒன்று ஆயத்தமாக இருக்கிறோம், ஆயத்தமாக 2 பேர் இருப்பாங்க வயலில், ஒருத்தன் 2 பேர் மாவாட்டின்னு இருப்பாங்க சரியா? இப்போ இந்த காலத்தில் என்ன கிரைண்டர் போடுறாங்களோ, மிக்ஸி இப்போ ஏதோ பண்ணின்னு இருக்கிறாங்கன்னு வைங்க. ஒருத்தர் காணும், ஒருத்தர் இருக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தங்க ஆயத்தமாக இருந்தாங்க, ஒருத்தங்க டைமே கிடையாது. கண் இமைப்பொழுது அவ்வளோதான், அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. இந்த நாள் அப்படி வரும் நம்ம மீது. அப்படின்னா செய்யாது, நம்ம மீது அந்த நாள் அப்படி வரக்கூடாது. உலகத்தின் மேலே வரது போல் நம்ம மேலே என்ன செய்யக்கூடாது, நம்ம ஆயத்தமாக. அதுக்காக தான் ஆண்டவர் இதெல்லாம் முன்னாடியே
சொல்கிறார். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வேதனைகளுக்கு இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சதுன்னா என்ன அர்த்தம்? கர்ப்ப வேதனை ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழந்தை பிறக்க போகுது. வாசலில் வந்து நிற்கிறார். இதை பார்க்கும்பொழுது என்ன அடையாளம்? மீட்டிங் வந்து நிற்குது. இங்கே தூரத்தில் இருக்க வந்து வாசலில் வந்து நிற்கிறார். ஜாக்கிரதையாக இருங்க, விழித்திருங்க. உங்களுக்கு இருதயம் பெருந்தீண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளாலும் அந்த நாள் ஒரு கண்ணியை போல் என்ன செய்யக்கூடாது? எப்பவுமே நம்ம இருதயம் ஆண்டவரை சந்திக்க, இவைகளை நான் முன்னமே உனக்கு அறிவித்தேன். ஆனால் ஏற்கனவே சொல்லி அது வஞ்சிக்கப்படாதபடி இந்த நாட்களில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய வருகைக்கு ஆயத்தம். ஏன்னா நோவாவின் காலத்தில் அதே போல் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரவாள் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் வரை உணராமல் அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். அந்த நிலைமையில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம உள்ளே போகிற ஆள், அது பேழைக்குள் போகிற அந்த கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். அது வரத்துக்குள்ளே எல்லாம் இங்கே செய்யணும், உள்ளே போயிடணும். அதுக்கப்புறம் யார் அக்ஷன் போகிறாங்களோ அதோ. இந்த நாட்களில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும்படி எப்பொழுதும் விழித்திருங்கள். இவைகளெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்கும்படி என்ன செய்யுங்க? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் யாவரும் எழுமி நின்று எக்காலத்தை ஊதும்பொழுது இந்த மே மாதத்தில் கர்த்தர் பெரிய ஜெயத்தை தரணும், விடுதலை தரணும், எல்லா தடைகள் உடைக்கப்படணும், எல்லாவற்றிலும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற விசுவாசத்தோடு எல்லாம் சத்தத்தை உயர்த்தி நாம் ஆண்டவரை எல்லாம் சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் இந்த மே மாதத்தை ஒரு ஜெயமான மாதமாக, நன்மை நிறைந்த மாதமாக, ஆசீர்வாதமான மாதமாக ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படி எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அந்த நேரத்தில் மே மாதத்தை கர்த்தர் எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கும்படி நேரத்திலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஜெபத்தை கேட்கிற தேவன், உம்முடைய முகத்தை தேடும் பொழுது எங்களை நன்மையால் திருப்தியாக்குகிற தேவன், இந்த நாட்களிலும் இந்த மே மாதத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய சமூகத்திலே உம்முடைய முகத்தை தேடி வந்திருக்கிற இந்த நாளில் உம்முடைய கரத்தை வைத்து இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் நன்மை நிறைந்த மாதமாக கட்டளையிடுவீராக. இந்த மாதம் எல்லா விதத்திலும் வெற்றியின் மாதமாக, எல்லா காரியத்திலும் நாங்கள் வெற்றி பெற எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி கட்டளையிடுவீராக. இந்த மாதத்திலே ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் பதிலளிப்பீராக. பரத்திலிருந்து உடைய தூதர்களை கொண்டு ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கு இந்த ஒரே உடைய பதிலை அனுப்புவீராக. மாதம் செழிப்பான மாதமாக, நன்மையால் முடிசூட்டு, கையின் பிரயாசங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதியும், குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் வாழும்படி ஆசீர்வதி. நல்ல சுகம்பலன் தரும். இப்படி சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு மீது இறங்கி எல்லா பலவீனங்கள் நோய்களை முற்றிலுமாய் அகற்றுவீராக. இப்படி தழும்புகளால் குணமாகிறோம். அந்த நாட்களில் எல்லா சத்ருவின் போராட்டங்களில் தேவனுடைய கரம் முற்றிலுமாய் அழிப்பீராக. யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன்,
பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுமாறு இந்த நாட்களிலே எப்பொழுதும் உம்மை தேடும்படி, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் இருதயங்கள் பெருந்தீண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளாலும் நிரப்பப்படாதபடி, நீங்கள் நினையாத நாளிலே அந்த நாள் வராதபடி எச்சரிக்கையாயிருங்க. நாட்களில் ஒவ்வொருவரும் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படி கிருபை தருவீராக. ஒருவரும் எங்களை வஞ்சிக்காதபடி இந்த நாட்களிலே இந்த கிருபையை தாரும். எப்படிப்பட்ட உபத்திரவங்கள், பகை, விரோதம் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் சகித்தாலும் சோர்ந்து போகாதபடி, அக்கிரமம் மிகுதியாக அநேகருடைய அன்பு தணிந்து போகும் அந்த கூட்டத்திலே நாங்கள் காணப்படாதபடி முடிவு பரிந்தும் நிலை நிற்கிறவர்களாக எங்கள் ஒருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. நாளிலே சந்தோஷமாய் உம்மை எதிர்கொண்டு உங்கள் தலையை நிமிர்த்துங்கள், உங்கள் மீட்பு சமீபமாய் வந்திருக்கிறது. அந்த கூட்டத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படும்படி கிருபை தருவீராக. நாளிலே வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, கரம் பிடித்து வழி நடத்துவீராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்னதே, உலகம் முடிய பெருந்து உன்னோடு இருக்கிறேன் என்று ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழி நடத்தும். எல்லா துதிக நமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.